தேனியில் கணவருடன் ஏற்பட்ட தகராறை சரி செய்வதற்காக பஞ்சாயத்திற்கு வந்த இடத்தில் மனைவி மற்றும் மைத்துனரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள முத்தையன் செட்டிப்பட்டியைச் சேர்ந்த சிவக்குமார் மகன் 27 வயதான பிரதீப்புக்கும் சின்னமனூரைச் சேர்ந்த நிகிலா என்பவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணமாகி இருவரும் முத்தையன் செட்டிப்பட்டியில் வசித்து வந்த நிலையில் பிரதீப் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடித்துவிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் அவர் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றது. இதனால் பிரதீப் மற்றும் அவரது மனைவி நிகிலாவிற்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை நிலவியதால் தம்பதியினர் இருவரும் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். தொடர்ந்து உறவினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த வாரம் நிகிலாவை கணவருடன் சேர்த்து வைத்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதில் பிரதீப் நிகிலாவை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த நிகிலா சின்னமனூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் பிரதீப் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக போடி தாலுகா காவல் நிலையத்தில் நிகிலா தரப்பினர் புகார் அளித்தனர். நேற்று தன்னுடைய பொருட்களை எடுத்து செல்வதற்காக நிகிலா அவரது அண்ணன் விவேக் மற்றும் 10க்கும் மேற்பட்ட உறவினர்களை அழைத்து கொண்டு முத்தையன் செட்டிப்பட்டியில் உள்ள கணவர் வீட்டிற்கு வந்துள்ளனர். அங்கு பிரதீப், அவரது தந்தை சிவக்குமார் மற்றும் நிகிலாவின் குடும்பத்தினருக்கு மீண்டும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதில் பிரதீப் கத்தியால் விவேக்கை சரமாரியாக குத்தியதில் விவேக் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதனை பார்த்து மயங்கி விழுந்த நிகிலாவை பிரதீப் அரிவாளால் சரமாரியாக வெட்டியும் கத்தியால் குத்தியும் படுகொலை செய்ததை பார்த்து அனைவரும் பதறி அடித்து ஓடியுள்ளனர். இது தொடர்பாக போடி தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நிகிலா மற்றும் அவரது அண்ணன் விவேக்கின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயங்கள் சேகரிக்கப்பட்டு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய பிரதீப்பையும் சிவக்குமாரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இரட்டை கொலை செய்த பிரதீப் மீது 7க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரதீப் மற்றும் அவரது தந்தை சிவக்குமார் இருவரும் இன்று பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜராகியுள்ளனர்.